பிரைஸ் லார்ட். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் அன்பு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தரிசனத்தின் நேரம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல காரியம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 60 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கப்படும் போது எழும்பி பிரகாசி. இன்றைக்கி சுவிசேஷ திருச்சபை, நான் அங்கே ஊழியம் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிராம பகுதியில் ரொம்ப பின்வாய்ந்து போயிருக்கிற சில கிராமங்களுக்குள்ளே நாங்கள் ஊழியங்களை செய்துட்டு இருக்கோம். ஆனால் அங்கே அநேக இடங்களில் இன்றைக்கி சுவிசேஷம் இல்லாமல் கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாக 900 கிராமங்கள் கிட்ட அநேக இடங்களில் சுவிசேஷம் சொல்வதற்கு இன்றைக்கி ஆள் இல்லை. இன்றைக்கி திருச்சபையானது சுவிசேஷம் சொல்வதற்கு எழும்புகிற ஒரு காலமாக இது மாற வேண்டும். பைபிள் சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்றைக்கி அநேக இடங்களில் திருச்சபை எழும்பாமல் இருக்கிறதுக்கு காரணம், வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி எழும்பணும், அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கி எழும்ப வேண்டும். எதுக்கு எழும்புனா, சுவிசேஷம் சொல்வதற்கு எழும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இன்றைக்கி நாம் இருக்க. இந்த வசனத்தை சொல்லும்போது எழும்பி பிரகாசி, நம்ம எழும்பப்படும் போது தான் பிரகாசிக்கப்படுவோம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களும் பக்தர்களும் எழும்பினார்கள், பிரகாசித்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒரு சிலரை எழுப்புகிறார். அவங்க ஆண்டுடைய சத்தத்தை கேட்கப்படும் போது சத்தத்தை கேட்டு இது போதும் அப்படின்ட்டு உட்காரல, இன்னும் நான் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக ஓட வேண்டும் என்று அநேகர் எழும்பினார்கள். நீங்கள் வேதத்தில் பார்க்கப்படும் போது பினேகாஸ் ஒரு காலகட்டத்தில் எழும்புகிறார், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா தாவீது அவர் போனது தன்னுடைய சகோதரர்களை பார்த்துட்டு நல விசாரித்து பால் கட்டிகளை கொடுத்துட்டு வரும்போது தான் அவர் போனார். ஆனால் அங்கே போன இடத்துல எழும்ப வேண்டியவங்க, அதாவது அங்கே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குது. கோலியாத் என்கிற மிகப்பெரிய அரக்கன் இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறான். அப்போது அங்கே இருக்கிற சண்டை போட வேண்டியவங்க, யுத்தத்தில் நிற்க வேண்டியவங்க எல்லாம் பயந்து ஓரமாக நின்றுட்டுருக்குறாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கிறானே, இவனை எப்படி நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும், இவனை எதிர்த்து நம்மளால் எப்படி யுத்தம் பண்ண முடியும்ட்டு எல்லாம் பயந்து, இன்க்ளூடிங் சவுல் முதற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப திகைத்து போய் இருக்கிற நிலைமையில் தாவீது அந்த இடத்துல வராரு. ஆனால் அந்த இடத்துல தாவீது எழும்ப வேண்டியன்னு அவசியம் கிடையாது. பால் கட்டிகளை கொடுத்து தன் அண்ணன்மார்களை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு ஒரு அடையாள பொருளை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய தகப்பன்கிட்ட காட்டணும், அண்ணன்மாருங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு காண்பதற்காக தான் அவர் வரார். ஆனால் வந்த இடத்துல தாவீது எழும்புகிறார். கோலியாத்தை பார்த்து தேவன் மேலே வைராக்கியம் கொண்டு, என் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இவன் இப்படி பேசுகிறான் என்று சொல்லி தாவீது எழும்புகிறார். அவர் எழும்பப்படும் போது அங்கே கர்த்தர் தாவீதை பிரகாசிக்க வைக்கிறார், ராஜாவாய் மாற்றுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான், ராஜாவாய் மாறி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் படைக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் எழும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க நாம் எழும்பாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பிசாசின் ராஜ்யம் எழும்பப்படுகிறது. அங்கே இருக்க தன்னுடைய தாவீதோடைய அண்ணன்மாருங்கள் எழும்பாமல் உட்காந்துட்டு பயந்துட்டு இருந்ததுனால தாவீது கர்த்தரை எழுப்புகிறார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் நம்ம எஸ்தரில் வாசிப்போம், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு வேறு வழியாக ரட்சிப்பு வரும். கிராமங்கள் இருக்கிற திருச்சபைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான தகவல், நாம் இன்றைக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிற கிராமங்களை, நம்ம கையில் கொடுத்துருக்க சில ஊர்களை, அந்த இடத்துல நாம் சுவிசேஷம் சொல்லி இன்றைக்கி எழும்பலை அப்படின்னா எழும்புவதற்கு கர்த்தர் வேறொரு ஆட்கள் நியமிப்பதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டார். இன்றைக்கி எழும்பப்படும் போது இன்றைக்கி என்ன தெரியுங்களா, ஊழியக்காரங்களுக்கும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, சபைக்கு வர விசுவாசிகளுக்கும் சரி, என்ன விஷயம்னா கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த ஊரில் போய் நான் எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன், இந்த ஊரில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களே, அங்கே இயேசுவின் அன்பை குறித்து சொல்லாக்கா எதனா தப்பாயிடுமோ, அங்கே இயேசுவின் அன்பை குறித்து சொன்னால் எனக்கு விரோதமாக எழும்பிடுவார்களோ அப்படின்ட்டு இன்றைக்கி அநேகர் பயந்து திகைத்து போய் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, எழும்பு. நம்ம எழும்பப்படும் போது தேவன் பிரகாசிக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல நம்ம எழும்ப வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம். கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு எத்தனை நாட்கள் நம்ம உட்காந்துட்டு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாக நாங்கள் கிராமங்களில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கள் ஊழியங்கள் கிட்டத்தட்ட அநேக பாஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே தைரியமாக இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கிறோம். சில நேரங்களில் எங்களுக்கு விரோதமாக அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரோட்டு ஓரங்களில், மரத்துக்கு அடியில், சில இடத்துல கூத்து மேடம் இருக்கும், அந்த இடங்கள்லாம் நின்று கொண்டு நாங்கள் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறோம். அப்படி செய்யப்படும் போது சில நேரத்தில் ஏகப்பட்ட சவால்களை நாங்கள் பார்க்குறோம். மிருகங்கள் சில நேரத்தில் எங்களுக்கு தடையாக வரும். சில
நேரங்களில் எங்களுக்கு அங்கே இருக்க மின்சாரங்கள் தடையாக இருக்கும், அங்கே இருக்க ஊர் பொது ஜனங்களே எங்களுக்கு தடையாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கடந்து இன்றைக்கும் அநேக கிராமங்களில் எங்கள் பாஸ்டர்ஸ் சில பேருக்கு சபை இல்லைனாலும் எங்களுக்கு கிடைக்கிற இடங்களில் ஜனங்களை கூட்டி வைத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி உபதேசத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இயேசப்பாவுடைய அன்பு குறித்து சொல்லி அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி நாம் எழும்புனாதான் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நம்மளால் பார்க்க முடியும். எழும்பாமல் வரைக்கும் நம்ம இருக்கப்படும் போது எழும்பாமல் சும்மா போதும் நம்ம எப்படி எழும்புறது, கோலியாத்தை பார்த்து பயந்துக்கிட்டு அவங்க எதனா சொல்லுவாங்க, இந்த கிராமத்தில் எதனா சொல்லுவாங்க, அந்த கிராமத்துக்கு போனால் அது மோசமான கிராமம் அங்கே போக முடியும். இல்லை, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஒரு சமாதான பாத்திரத்தை நிச்சயம் வச்சிருக்கிறார். நம்ம ஜபத்தினாலும் ஜபத்தில் எழும்பணும். ஜபத்தில் எழும்பி ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சில பணித்தலங்களில் போகப்படும் போது ஆண்டவர் நம்மை நிச்சயம் அந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி வீசுகிற சுடராய் கர்த்தர் நம்மளை மாற்ற முடியும், எழும்பி பிரகாசிக்க முடியும். காரணம் ஏன்னாக்கா வேத வாக்குத்தத்தம் நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. இந்த நாளில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய மகிமை இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் மேலேயோ அல்லது ஒரு விசுவாசி மேலேயோ ஒரு தேவனுடைய பிள்ளைங்க மேலே இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக செஞ்சுட்டு போக முடியும். இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னாக்கா நம்ம மேலே தேவ மகிமை இருக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோமே. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுடைய மகிமைக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், தேவனுடைய மகிமையை விரும்பணும், தேவனுடைய சமூகத்தை விரும்பணும். மணிக்கணக்காக ஜெபிக்கிறத நம்ம விருப்பப்படும் போது தேவன் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் தேவன் அழைக்கப்படும் போதே, தேவன் ஒரு பாரத்தை கொடுக்கப்படும் போதே அந்த பாரத்தை நிமித்தம் ஓடுகிறானோ அந்த மனுஷனை கொண்டு மிகப்பெரிய காரியத்தை தேவன் படைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நாட்கள். கிராமங்களுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுக்குள்ள, கிராம சபைகளுக்குள்ள இருக்கிற வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் மிகப்பெரிய ஒரு பாரத்தை ஊற்றுகிற காலம் இது. நம்ம இன்னும் வாலிபர்களை ஊக்கப்படுத்தாமல் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னாக்கா இது நம்முடைய சபை ரொம்ப பின்வாங்கி போக வேண்டிய காலமாக மாறிடும். இன்றைக்கி நம்ம எழும்ப வேண்டிய நாட்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். தேவனுடைய மகிமையை விரும்புங்க, தேவனுடைய கண்காணிப்பை விரும்புங்க, ஆண்டுடைய ஜபத்தை விரும்புங்க. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் காத்திருக்கத்தை நம்ம விரும்பணும். ஒவ்வொரு நாளும் காத்திருந்து தேவ சமூகம் ஜெபிக்கப்படும் போது தேவனுடைய மகிமை என்மேல் நிழலும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள ஆண்டவர் மகிமையினால் பாதுகாத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சில வசனங்கள் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தும் போது ஆண்டவர் மகிமையினால் பாதுகாத்தார். பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவங்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இந்த காரியம் நான் தியானிக்கப்படும் போது எனக்கு ரொம்ப விசேஷமாய் காணப்பட்டது. ஒரு வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லேவியராகும் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆஸ்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்போது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களை யோசிச்சு பாருங்களேன். ஊழியக்காரங்களாக இருக்க நாம தேவனுடைய மகிமை விரும்பப்படும் போது, தேவனுடைய மகிமை சபையை மூடப்படும் போது, தேவனுடைய மகிமை உங்கள் ஊழியத்தை மூடப்படும் போது, தேவனுடைய மகிமை உங்கள் சபைக்குள்ள உங்கள் விசுவாசிகளுக்குள்ள இறங்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஆரவாரம் உண்டாகும். அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கி வரப்படும் போது உங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் முகங்குப்புற விழுந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கிராமத்துக்கு ஜனங்கள் தேவனை நோக்கி ஓடி வருவாங்க. இன்னைக்கு கிராம ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற மிகப்பெரிய பொறுப்பில் மோசேவும் ஆரோனாவும் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தின் பணித்தளத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க ஒவ்வொரு மோசேயும் ஆரோனா இருக்கப்படும் போது அவர்கள் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் வாஞ்சிக்கப்படும் போது அந்த கிராமங்களை நோக்கி தேவ மகிமையை கொண்டு வரப்படும் போது அந்த கிராமத்தின் ஜனங்கள் நிச்சயமாக, அந்த பகுதியின் ஜனங்கள் நிச்சயமாக, நீங்கள் ஊழியம் செய்கிற ஒருவேளை கிராமமாக இருக்கலாம், இல்லை நகரமாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் ஊழியம் செய்கிற பணித்தலங்கள் இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வரப்படும் போது வேறு வழியே கிடையாது. அங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டே தான் ஆகணும். ஏன்னா தேவனுடைய மகிமை மிகப்பெரியது.
மோசே அந்த மகிமையை பார்த்துருக்கிறார். அந்த மகிமையை பார்க்கப்படும்போது கர்த்தருடைய கரம் அவரை மூடிற்று அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். தேவனுடைய மகிமை அற்புதமானதுங்க. இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய கிராமங்களில் ஆண்டுடைய மகிமையை கொண்டு போகணும். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, அதை பார்க்கப்படும்போது பூமி எங்கும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்குதான். இன்றைக்கி நாம் தான் பூமி எங்கும் பாவம் நிறைஞ்சிருக்குது, பூமி எங்கும் அசுத்தம் நிறைஞ்சிருக்கு, பூமி எங்கும் ஊழியம் பண்ண முடியாத அளவுக்கு அநேக தவறான காரியங்களை சொல்லிக்கொண்டு, நெகட்டிவான காரியங்களை சொல்லிக்கொண்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தேவதூதர்கள் பார்க்கிற பார்வை, பூமி எங்கும் தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. நீங்கள் போகிற பணித்தலங்களில், கிராம பகுதிகளில், நகரப்புறங்களில் ஆண்டுடைய மகிமை இன்றைக்கி நிறைஞ்சிருக்குது. நாம் அந்த மகிமை மாட்டம் பார்த்துட்டு ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்த்து கொண்டு போகப்படும் போது அங்கே இருக்கிற எதிர்ப்புகள் நம்ம கண்களுக்கு தெரியாது. அதுக்கு மாறாக தேவன் அந்த கிராமத்திலே நம்மளுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய எழுப்புதலின் அக்கினியை நம்முடைய கண்கள் கண்டிப்பாக பார்க்கும். அதுக்கு ஒரே ஒரு காரியம், நம்ம என்ன பண்ண தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். என்றைக்கு ஆண்டுடைய சத்தம் அப்போ எழும்ப ஆரம்பிக்கணும். ஏசாயாவை பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் அப்படின்னு சொன்னபோது அவன் சொல்கிறான், மாறுத்தரமே சொல்ல. ஏன்னா அவன் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டான். அக்னி அவனுடைய நாக்கில் பட்டு அவன் சுத்திகரிக்கப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்குறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான்னு சொன்ன அடுத்த நிமிஷம், நான் போகிறேன் ஆண்டவரே, என் ஜனங்களுக்காக நான் போகிறேன். இன்றைக்கி என்ன காரியம்னா, சபைகளுக்குள்ள சுவிசேஷம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அநேக கிராமங்கள், சபை இல்லாத கிராமங்கள், இயேசு யார் என்று தெரியாத அநேக கிராமங்கள் இன்றைக்கு உண்டு. அந்த கிராமங்களை நோக்கி எழும்பி போய் பிரகாசிக்க, அந்த கிராமங்களை நோக்கி நடக்க இன்றைக்கி ஆள் கிடையாது. அநேக ஜனங்கள், கிராமங்களை அநேக ஜனங்கள் இன்றைக்கும் மூட பழக்கத்திலையும் பயத்திலையும் திகிலையும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. சில கிராமங்களுக்குள்ளே நாங்கள் எங்கள் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கோ அல்லது ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கோ நாங்கள் போகப்படும் போது சில ஜனங்கள் எங்களை பார்த்து பயந்து எழுந்து ஓடுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஜனங்க இன்றைக்கி பயத்தில் இருக்கிறாங்க. ஏதோ கடன்காரன் வந்துட்டான், லோன்காரன் வந்துட்டான்ட்டு பயந்துட்டு ஓடிட்டுருக்கிறாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி ஜனங்க கடன் பிரச்சனையில் ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைக்காதா, என்கிட்ட அன்பு காட்டி பேச ஆள் இருக்க மாட்டாங்களான்ட்டு எத்தனையோ பேர், ஆறுதலாகி பேச நற்செய்தி சொல்ல இருக்க மாட்டாங்களான்ட்டு ஏங்குகிற எத்தனையோ இடங்கள் உண்டு, எத்தனையோ மாவட்டங்கள் உண்டு, எத்தனையோ நகரங்கள் உண்டு, எத்தனையோ கிராமங்கள் உண்டு. அந்த இடத்த நோக்கி போக இன்றைக்கி ஆட்கள் இல்லை. தேவன் இன்றைக்கு தேடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அவருடைய சத்தம் பூமி எங்கும் உலாவி கொண்டு தான் இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அறுவடைக்கு ஆட்களை அனுப்ப வேண்டும், எஜமான வேண்டிக் கொள்ளுங்க சொல்கிறார். இன்றைக்கி வரைக்கும் ஆட்கள் இன்றைக்கி அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனால் கிராமத்தை நோக்கி போவதற்கு இனி ஆட்கள் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு எனக்குள்ளே இருக்கிற பாரமான ஒரு காரியம். கிராமங்களில் ஒவ்வொரு இடங்களில், ஏன்னா இன்றைக்கி நான் கிராமத்தை குறித்து அதிகம் சொல்லிட்டுருக்கேன். நான் கிராம பகுதியில் தான் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன். கிராம ஜனங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது சில நேரங்கள் தெரிய மாட்டேது. எவ்வளோ சொன்னாலும் அந்த மூட பழக்கத்துலேயும் அந்த பாரம்பரியத்தில் முழுகி போய் கிடக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட உட்காந்து பல மணி நேரம் அவங்க கூட சிரித்து பேசப்படும் போது தான் அவங்க எதில் முழுகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏச பண்பு சொல்லப்படும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தேவனுடைய ஜனங்களை. அப்போ இன்றைக்கி நம்ம எழும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் கிராமத்துக்கு உங்களை தான் கர்த்தர் ரட்சகனாய் எழும்ப சொல்கிறாரு. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரனுக்கு உங்களை தான் கர்த்தர் ரட்சகனாய் எழும்ப வைக்கிறாரு, ஆசைப்படுறாரு. நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற உங்கள் சகோதரன் சுவிசேஷம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் மறிக்கிறாருனாக்கா அந்த ஆத்மா இன்னொரு வாட்டி உங்களால் கொண்டு வர முடியாதுங்க. அது நரகத்துக்கு நேராக போகுது. இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு பாரம் உண்டாகணும். நான் எழும்பணும், நான் எழும்பப்படும் போது தான் பிரகாசிக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். எழும்ப வேண்டிய தாவீதுடைய அண்ணனுங்க உக்காந்ததுனால தாவீது எழும்ப வேண்டிய நிலைமை வந்தது. ஒருவேளை தாவீது எழும்பு நல்லதாக போச்சு, அவன் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருக்கு பயந்தவன். ஆனால் இன்றைக்கி சத்தியம் தெரிஞ்சவங்க, உபதேசம் தெரிஞ்சவங்க, பாரம் உள்ளவங்க, தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எழும்பாததுனால தான், சத்தியத்தை தெரிஞ்சவங்க எழும்பாததுனால தான் எழும்ப வேண்டியவர்கள் ஒழுங்கில்லாதவா எழும்பினாங்க. நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். கிராமங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிற ஊழிய ஸ்தலங்களுக்குள்ளே நீங்கள் எழும்பாத பட்சத்தில் நான் சொல்லி உங்களுக்கு புரியணும் அவசியம் கிடையாது. யாரும் குறை சொல்ல நம்ம இந்த இடத்துல இல்லை. நாம் எழும்பலை, வேறு ஒரு எழும்புகிறாங்கனாக்கா வேறு ஒரு உபதேசத்தை கொண்டு வருவதாகவும், கள்ள உபதேசங்களை இருந்தால் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். அந்த கிராமத்துடைய பொறுப்பு உங்கள் கண்காணிப்பாக உங்களை தானே ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவங்ககிட்ட மிகப்பெரிய பாரத்தை உங்கள் மேலே வைக்க நான் விரும்புகிறேன். கிராமங்கள் நோக்கி ஓடணும். ஒவ்வொரு கிராமங்கள்ன்ட்டு இல்லை, நகரங்களையும் இயேசுவை அறிந்திராத ஒவ்வொரு ஜனங்களும் இருக்கிறாங்க. அவங்க நோக்கி இன்றைக்கி நம்முடைய கால்கள் பிரயாணிக்க வேண்டும். அவங்க நோக்கி இன்றைக்கி நம்முடைய கால்கள்
போக வேண்டும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வழிநடத்தப்படும் ஒரு வசந்தம் மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். கேளுங்க. உபாகம் எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, உங்கள் கால் இந்த பாதரட்சிகள் பழைதாய் போகவும் இல்லை. ஏன் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்னா, இதில் நான் வாசிக்கப்படுற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறேன். 40 வருஷம் அவங்க வழிநடத்தப்பட்டாங்க. எப்படி வழிநடத்தப்பட்டாங்க? முன்னாடியே சொன்னேன். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அவங்க வழிநடத்தப்படும் போது அவங்க ட்ரெஸ்ஸு பழசா போலியாம், அவங்க காலில் போட்டிருந்த செருப்பு கூட அது பழசா போல. இன்றைக்கி மகிமை உங்கள் மேலே வந்ததுன்னா, எழும்பி பிரகாசி கர்த்தருடைய மகிமை உன் மேலே வந்தது, உங்கள் சபைக்குள்ளே, உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் கிராமங்கள் மேலே மகிமை இருந்ததுன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. உங்கள் அபிஷேகம் எப்பவுமே புதுப்பித்து கொண்டே இருக்கும். நான் இங்கே பார்க்கப்படும் போது இவங்களுக்கு சரீரத்தின் ரீதியாக இந்த வஸ்திரம் பழசா போல இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த வஸ்திரன்றதை நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக நான் பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்கிற வஸ்திரம் இன்றைக்கி புதுப்பித்து கொண்டிருக்குதா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவி துக்கப்படாதபடிக்கு உங்களுடைய ஆவியை என்ன பண்ணுங்கள், அனல் மூட்டி எழுப்புங்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாடில். இன்றைக்கி நம்முடைய வஸ்திரம் பழையதாகி போகுது. இன்றைக்கி இருக்கிற ஜபம் நாளைக்கு இருக்க மாட்டுது. இன்றைக்கி உற்சாகமாக செய்கிற ஊழியம் நாளைக்கு இருக்க மாட்டுது. இன்றைக்கி ஏதோ ஒரு உற்சாகத்தில் வேகமாக வேதத்தை வாசிக்கிறோம், ஒரு புத்தகத்தை ஃபுல்லாக வாசிக்கிறோம், இன்றைக்கி ஓடி போய் 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு அதோட பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டோம். ஒன்றும் சுவிசேஷம் இல்லை, ஒரு 2 ட்ராக்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஊழியமே நம்ம பெருசாக நினச்சிருப்போம். நாளைக்கு அந்த ஊழியத்தை செய்ய மாட்டோம். நாளைக்கு அந்த ஆத்தும போய் நம்ம பார்க்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்வதற்கு பார்த்தா நம்ம திருப்திப்படுத்துகிற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நான் ஊழியம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு பழசா போகக்கூட நம்ம வஸ்திரம். மகிமை உங்கள் மேலே இருந்ததுன்னா, ஏசப்போடைய மகிமை எப்போதும் உங்கள் மேலே மேகஸ்தம்பமாக இருந்ததுன்னா, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், என்றைக்குமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா பாரம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் என்றைக்குமே தனிஞ்சு போகாது, என்றைக்குமே பழையதாகி போகாது. ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கும். புது துருத்தியாகவே நீங்கள் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை சும்மா உட்கார விட மாட்டார். எழுந்து ஓட வைப்பார். ஒவ்வொரு கிராமங்களுக்கு நேராக போக வைப்பார். ஒவ்வொரு நகரங்களுக்கு நேராக போக வைப்பார். அநேக தேவையில்லாத கூட்டங்களுக்கு போய் உட்காந்து ஒரு டைமை வேஸ்ட் பண்ண விடவே மாட்டார். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பழமையாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மகிமையை விரும்புறது கிடையாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவ மகிமையில் காத்திருக்கிற ஊழியக்காரனால் மாத்திரம்தான் அபிஷேகத்தை என்றைக்குமே புதுப்பித்து கொண்டே இருக்க முடியுமே தவிர, சும்மா இருக்கிறவங்களாலாம் இந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கப்பட முடியாதுங்க. பழசா போகுதுன்னா காரணம் இன்றைக்கி தேவ மகிமை உங்கள் சபை மேலே, உங்கள் கிராமங்கள் மேலே இல்லை. காரணம் நம்ம தான் காரணம். அதில் பார்க்கப்படும் போது பாதரட்சை பழசா போலியா, தேவ மகிமை நம்ம மேலே பாதரட்சம், சுவிசேஷம் என்கிற பாதரட்சை தொடுத்துக்கொள்ளும் வேதத்தில் வாசிக்கிறோம். பாதரட்சை பழசா போல. அப்போ இன்றைக்கி ஒரு காலத்தில் எங்கள் சபை நல்லா சுவிசேஷம் ஊழியம் பண்ணுதுங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா? சில பேர் இதை சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நல்லா சுவிசேஷ ஊழியம் பண்ணேன், ஒரு காலத்தில் நல்லா எங்கள் சபை ஜனங்களாம் கூட்டுக்கிட்டு போய் கிராமத்தோறும் நாங்கள் கிராம ஊழியங்கள் பண்ணோம், நகரங்களை போய் ஊழியத்தை செஞ்சோம், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தோம், ஃபிலிம் ஷோ போட்டோம், என்னென்னமோ பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு தனித்தாள் ஊழியங்களை செஞ்சோம் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் சொன்னதையே பெருமைப்பட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? பாதரட்சை கிழிஞ்சு போச்சு. பாதரட்சை இன்றைக்கி போடுறதுக்கு சபை ஏற்றுக்கொள்ள மாட்டுது. என்றைக்கு சபை பாதரட்சை போட மறந்துச்சோ ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய சபைனா பாதரட்சையோடு நடக்கணும். பாதரட்சை போட்டுக்காமல் நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். கால் வலிக்கும், காலில் முள்ளு குத்தும், காலில் தேவையில்லாதெல்லாம் வந்து ஒட்டும், தேவையில்லாத தூசுகள் ஒட்டும். ஏன் இன்றைக்கி வஸ்திரம் பழசா போகுது தெரியுங்களா? ஏன் அவங்க 40 வருஷம் வனாந்தரம் நடத்தப்பட்டாங்க, எவ்வளோ தூசுகள் வந்திருக்கும். கிட்டத்தட்ட மிருகங்கள்லாம் கூட்டின்னு போனாங்கன்னு இருக்கிற வேதத்தில். அந்த மிருகத்து மேலே இருக்கிற தூசுகளை தான் பட்டுருந்தா கூட அவங்க ட்ரெஸ்ஸு எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி என்ன விஷயம் இல்லை, அவங்க மேலே மகிமை இருந்ததுனால எந்த தூசோ எந்த ஒரு தேவையில்லாத அவங்கள பழசாக போக வைக்கலை. இன்றைக்கி நான் ஏன் கரைப்பட்டு போகிறேன் தெரியுங்களா? உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், உலகத்தில் இருக்கிற பாவங்கள், உலகத்தில் ஆசா பாசங்கள் ஏன் எனக்குள்ளே வந்து என் அபிஷேகத்தை கரைப்படுத்துதுன்னா மகிமை இல்லை. காரணம் அதுதான். மகிமை உங்கள் மேலே மேகஸ்தம்பமாக இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு காரியமும் உங்களை குறை சொல்ல முடியாது. யார் ஒருத்தரும் உங்களை குறை சொல்ல முடியாது. எந்த ஒரு உலகத்தின் பாவங்களோ உலகத்தின் சிற்றின்பங்களோ என்னை வந்து கரைப்படுத்தவே முடியாது. பாதரட்சை ஒழுங்காக போடணும். நியமம் சுவிசேஷம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற கிராமத்துகளை ஊழிய சபைகளோ இல்லை நகரத்துப்புறம் இருக்கிற சபைகளோ சுவிசேஷ என்கிற பாதரட்சையை போட்டுக்கொண்டு நடக்க பழகணும். அப்போ தான்
ரொம்ப தொலைவு நடந்து போக முடியும். இன்றைக்கி பல ஊழியங்கள் விழுந்து போனதுக்கு காரணம் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை போடாது தான் காரணம். என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக யோசிப்போமே, செருப்பு போடாமல் எவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியும்? சபைக்கு தேவையானது மிகப்பெரிய முக்கியமானது சுவிசேஷ ஊழியம். ஒரு சபைக்குள்ளே 5 விதமான ஊழியங்களுக்கு, ஆனால் சுவிசேஷ ஊழியம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆனால் அந்த ஊழியத்தை நிறைய பேர் விரும்புறது கிடையாது. ஆத்துமாவை பார்க்க ஒரு ஆட்டோவில் போனாலும் எங்கே போனாலும் அவங்கள பார்க்கப்படும் போது கர்த்தர் உங்களை நம்பி தான் அந்த ஆத்துமாவை அனுப்புகிறார். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கப்படும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு உங்கள் கிராமத்தை கர்த்தர் அசைப்பார். உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 60:2 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இரவு நேரங்களில் இஸ்ரேல் ஜனங்க நடந்தாங்க. அப்போது அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் பாதுகாத்தாராம். தேவனுடைய மகிமை அக்னி ஸ்தம்பமாக அவங்களை பாதுகாத்து கொண்டு வந்தது. இரவு நேரங்களில் அந்த இருளை தான் நான் காரிருளாக நான் ஒப்பனையாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய காரிருள் வருது. ஜனங்கள் இன்றைக்கி அநேகர் இருளில் முழுகி போய் கிடக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனங்களும் கடன் என்கிற இருளில், வியாதி என்கிற இருளில், பாவம் என்கிற இருளில், சாபம் என்கிற இருளில், எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல செய்தி வராதா, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தில் ஒரு விடுதலை கிடைக்காதா, என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, ஏன் கடவுளுக்கு கண்ணு இல்லையான்ட்டு அநேக கிராம ஜனங்க அறியாமல் இருளுக்குள்ளே முழுகி 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 எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்காதா, என் மகனுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்காதா என்று அங்களிக்கிற, ரொம்ப தத்தளிக்கிற அநேக தாய்மார்களும் தகப்பன்மார்களும் உண்டு. இன்றைக்கி அப்படிப்பட்ட காரில் அவங்களை மூடினாலும் பைபிள் சொல்லுது உண்மையில் கர்த்தர் உதிப்பார். மகிமை நம்ம மேலே இருக்கும் அப்படின்னா, மகிமை நீங்கள் ஊழியம் செய்கிற பணிஸ்தலங்கள் மேலே இருக்கும் அப்படின்னா, காரில் மூடினாலும், இரவு வந்தாலும், மிகப்பெரிய போராட்டங்கள் உங்கள் ஊழியத்தில் வந்தாலும், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், மகிமை உங்கள் மேலே இருக்கும். மகிமை உங்கள் மேலே இருந்ததுனாக்கா எந்த காரிலும் நம்மளை எதுவும் பண்ணாது. ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவன், அதிசயமாய் வழிநடத்துகிற தேவன், மேன்மையான காரியங்கள் நோக்கி கொண்டு போகிற தேவன். இன்றைக்கி தரிசனத்தோடு ஓடுகிற தலைவர்களை எழும்ப கர்த்தர் விரும்புகிறார். எழும்புங்க. இன்றைக்கி நம்ம எழும்ப வேண்டிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். மகிமையை விரும்புங்க, ஜெபிக்க விரும்புங்க, ஜெபிக்க எழும்புங்க. மணிக்கணக்காக வேதத்தை வாசிக்க எழும்புங்க, மணிக்கணக்காய் ஜபத்தை ஏறெடுக்க எழும்புங்க, ஆராதனை பண்ணி எழும்புங்க. அப்போது இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு தீர்மானம் தெரியுமா? உங்கள் பகுதியில் இருக்கிற கிராமங்கள் நோக்கி, உங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் நோக்கி நீங்கள் எழும்பணும். நீங்கள் எழும்பாவிட்டீங்கன்னா சும்மா போகிறவங்களை கர்த்தர் எழுப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. பால் கட்டிகளை கொண்டு வந்த தாவீதை எழுப்ப தெரிஞ்சவருக்கு உங்கள் கிராமங்களை வேறு ஒருத்தர் எழுப்புவதற்கு, வேறு ஒருத்தர் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு மறுபடியும் உங்கள் காதுகளுக்குள்ளே ஒரு சத்தம் வரணும். நான் விசுவாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, தேவ மகிமை உங்கள் மேம்படும். நீ நம்ம எழும்பணும், சுவிசேஷம் சொல்ல எழும்பணும், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பண்ண எழும்பணும். இன்றைக்கி நாம் எழும்பாததுனால பிசாசின் ராஜ்யம் எழும்பப்படுது. பிசாசு கொஞ்சம் காலம் இருக்கிறதுனால அவன் தீவிரமாக வேலை செய்கிறான். ஆனால் நாம் இன்றைக்கி முடங்கி போய் கிடக்கிறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, எம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறான்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் அப்போஸ்தலர் 13 வாசிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் அங்கே பேதுரு சங்கிலியால் கட்டப்பட்டு ஆண்டவரே காவல் சிறைச்சாலைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, இன்றைக்கி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுரு பார்த்து சொன்னீங்க. இன்றைக்கி சபை தூங்கிட்டு இருக்கிற நிலைமையில் இருக்குது. ஆண்டவரே, விழித்து கொள்ள எழும்ப, ஆண்டவரே சங்கிலிகளை அறுத்து விட்டு, ஆண்டவரே தூசியை உதவிட்டு எழும்புகிற ஒரு சந்ததியாய் நாங்கள் இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும், இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரும் எழும்ப, அந்த நாள் அவங்க மேலே கர்த்தர் தேவ மகிமை நிழலும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு தாய்மார்களையும், ஒவ்வொரு அண்ணனையும், ஆண்டவரே ஒவ்வொரு அக்காவையும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கர்த்தர் நீங்கள் அவ்விதமாய் ஆஸ்வதிப்பீராக. இது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலங்கள். ஆண்டவரை எழும்ப முடியாதபடி தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போட முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆஸ்வதிங்கப்பா, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்சிலின்
மெர்னால் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaul@gmail.com.